கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வசனம் பார்த்திங்கன்னா, இன்றைய நாளுக்குரிய வசனம் யோபு 23:3. இந்த வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்கள். யோபு என்ன சொல்கிறாரு, அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறார். யோபு 23:2-3 பாருங்கள். இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானதுன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், யோபுவோட காரியத்தில் பார்த்திங்கன்னா அவனுடைய வாதை, அவனுடைய துக்கம் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்கள். இன்றைய தினம், சரிங்களா, இன்றைய தினம் நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் விரும்புகிறது ஆசீர்வாதத்தை தான், இல்லைங்களா? நமக்கு ஏதாவது வேதனையோ துன்பமோ துக்கமோ சங்கடமோ எதாவது வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்கிறது இல்லை, சரிங்களா? எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணுங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் வாழ்ந்தாகணும். அப்படி தான் படைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா யோபு சொல்கிறாரு, அவர் எல்லா மனுஷனாலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சரீரம் கூட வியாதியால் நிறைந்திருக்குது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, யோபு 23:2, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய வேதனை எப்படி இருக்குதுங்க, பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அந்த வேதனையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், சரிங்களா? நம்ம பேசுகிறவங்க ஈஸியாக சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் ஒருத்தரோட அந்த வேதனை அது நமக்கு வரும்போது மட்டும்தான் அந்த வேதனையோட அந்த கஷ்டத்தோட எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், சரிங்களா? பிறருக்கு வரும்போது நமக்கு அது எப்படி இருக்குங்க, சாதாரணமாக தெரியும், சரிங்களா? சொல்லுவாங்க இல்லைங்களா, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லி. அதுபோல் யோபு சொல்கிறார், இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை எப்படி இருக்குதுங்களா, கடினமானது. அந்த வாதை வேதனை, சரிங்களா? அந்த வாதை ஒவ்வொரு நாளும் அவர் கடந்து போகிறது, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம், சரிங்களா? ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது அவருக்கு ரொம்ப படு வேதனையாக இருக்குது. அது மாத்திரம் அந்த வாதை, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாதை எப்படி இருக்குதுங்களா, கடினமானது, சரிங்களா? சில சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுமே இந்த கடினமான பாதையில் நம்ம போயிட்டுருப்போம், சரிங்களா? அப்போது யாருமே நமக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. உற்றார் உறவினர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து ஏளனம் பேசுவாங்க. ஆனால் இங்கே யோபுவோட காரியமும் அப்படி தான் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, யோபு 23:3 பாருங்கள், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். யாருங்க, ஆண்டவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், ஏன்னா என் வாதை கடினமாக இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவரை, யோபு 23:3, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன்னு சொல்கிறார். அப்போது அவருடைய காரியம் பார்த்திங்கன்னா, ஆண்டவரை எங்கே சந்திக்கலாம், எங்கே சந்தித்து அவரோட பேசலாம்னு சொல்லி இந்த காரியத்தில் அவர் கேட்குறார் ஆண்டவரை நோக்கி. நான் அவரை எங்கே சந்திக்கலாம், என் வாதை கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், யோபு கர்த்தரை சந்தித்து தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் முடிவு காண ஆசையாக இருந்தார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடினமான பாதையில் போகும்போது அது எப்படி இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா எண்ணற்ற பிரச்சனைகள் நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அதிகமாக இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கண்டிப்பாக வேணும், இல்லைங்களா? அதனால் கர்த்தரை நான் சந்தித்து தன்னுடைய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு முடிவுக்கான யோபு என்ன பண்ணுறாருங்க, விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாமும் என்ன பண்ணுறோம், நமக்கு அப்படி தான் இருக்கு இல்லைங்களா? சில பிரச்சனைகள் வந்து போகும்போது இந்த பிரச்சனைக்கு எப்போ தான் முடிவு, ஆண்டவரை எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், இந்த அநியாயத்துக்கு இந்த அக்கிரமத்துக்கும் எது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அமைதியாக இருப்பீர்னு சொல்லி நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம். ஒரு வசனம் கூட அப்படிப்பட்ட வசனம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நாமும் என்ன பண்ணுறோம், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொடுங்க, நான் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது, இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்துட்டு எவ்வளோ நாள் அமைதியாக இருக்கிறது, இந்த நோய் மூலமாக, இந்த வேதனையின் மூலமாக, நம்ம மனுஷங்களோட தொல்லையின் மூலமாக, இல்லைங்களா? மனிதனை எத்தனை கேவலமான முகங்களோட சுற்றிட்டுருக்கான்.
அவனோட காரியங்கள்னு நமக்கு எப்போ விடுதலை கிடைக்குன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுறோங்க, அவரை நோக்கி பார்த்து கேட்குறோம் இல்லைங்களா? அதே போல் தான் யோபுவும் கேட்குறார். அதனால் ஆண்டவருடைய பொன்முகத்தை நம்ம காணணும் இல்லைங்களா? அவரை எப்போ பார்ப்போம், அவரை எப்போ சந்திப்போம், அவரை எங்கே சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுதுங்க, அவரை நோக்கி காத்திருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய பாதத்தில் நம்ம இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டா என்னங்க, அதில் ஒரு நிம்மதி இருக்கும். சரிங்களா? அன்னாள் ஜெபிக்கும்போது அவளுடைய இருதயத்தை ஊற்றி விட்டார். அழுது கதறி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணா, அந்த இருதயத்தை ஊற்றி விட்டாள். அதனால் அவளுக்குள்ள ஒரு சமாதானம் கிடச்சிது. அதே போல் தான் நம்மளும் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி விடணும். யோபு பக்தனும் அதேமாரி தான் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாருங்க, ஊற்றி அவருடைய ஆறுதலுக்காக காத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி யோசித்து பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பக்கத்துலேயும் என்ன இருக்குதுங்க, நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் இல்லைங்களா? எல்லாருமே ஆறுதலை தேடி என்ன பண்ணுறோம், நிம்மதியை தேடி, விடுதலையை தேடி என்ன பண்ணுறோம், அலைகிறோம் இல்லைங்களா? எங்கே விடுதலை கிடைக்கும்? இங்கே போய் ஜெபிச்சா விடுதலை கிடைக்குமா? அங்கே போய் ஜெபிச்சா விடுதலை கிடைக்குமா? நம்மளும் எவ்வளோ ஜெபிக்கிறோமேன்னு சொல்லி நமக்குள்ளே என்ன இருக்குதுங்க, ஒரு வேதனை இருக்குது. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக விடுதலை நாயன் தான் நம் தேவன். சரிங்களா? அவர் விடுதலை நாயனாக இருந்து நம்ம இயேசுவை சந்திக்கும்போது, அவரிடத்துல பாதத்தில் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருங்க, நமக்கு விடுதலை தந்து மன மகிழ்ச்சியை தருகிறார். அது மாத்திரம் இல்லை, இங்கே என்ன சொல்கிறாரு, அது மாத்திரம் இல்லை, நம்ம மக்கள் கூட என்ன பண்ணாங்க, தேவன் எல்லாத்தையும் ரட்சித்திருக்கிறார். சரிங்களா? எல்லாத்தையுமே சிருஷ்டித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணுறார், ஜீவனை கொடுத்து, சரிங்களா, தன் ஜீவனையை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க, எல்லா மக்களுக்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்காருங்க, எல்லா மக்களையும் சிருஷ்டித்தார். எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்காகவும் என்ன பண்ணுறாருங்க, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை, சொந்த ஜீவனையும் என்னங்களா, ஆத்மாவுக்கு விலைக்கிரயமாக செலுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? நமக்காக அந்த ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவனை நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம கொடுத்த அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். சரிங்களா? அது மாத்திரம் இல்லை, அவர் அருமையாய் வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். சரிங்களா? நம்மளை ஒவ்வொரு நாளும் சரிங்களா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி தியானித்து பாருங்கள். அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நம்ம ஒரு நாள் என்ன ஆக மாட்டோம், தாழ்ச்சி அடைஞ்சு போக மாட்டோம். பிசாசு நிறையா காரியங்களை நிறைய பிரச்சனை கொடுத்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் விசுவாசத்தோடு அந்த வசனங்களை சொல்லும்போது நம்ம ஒரு நாள் என்ன ஆக மாட்டோம், தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஏன்னா அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணுறாருங்க, செழிப்பான இடத்துல, சரிங்களா, நல்ல உணவு உள்ள இடத்துல நம்மளை மேய்க்கிறார். அப்போ நம்மளோட எப்படி இருக்குங்க, நம்ம வயிறு நிறைந்து நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக சரிங்களா செழிப்பை காணும். ஆட்டு மந்தையை பார்த்திங்கன்னா நல்லா இலைத்தலை நல்லா தளன்னு பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல போய் மேயும் போது பாருங்கள், அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு நிம்மதியான ஒரு மரத்து நிழலில் போய் இலைப்பாரும். சரிங்களா? அதேமாரி தான் நம்மளும் ஆண்டவருடைய அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது மட்டும்தான் அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை பெற முடியும். சரிங்களா? உலக மக்கள்னாலேயோ உலக காரியங்கள்னாலேயோ நம்ம திருப்தி அடைய முடியாது. சரிங்களா? அது நிரந்தரமானதும் கிடையாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், அவர் விலைக்கிரயமாக நமக்கு செலுத்தின அந்த ரத்தம், விலையேற பெற்ற ரத்தத்தை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள். சரிங்களா? பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும் இருக்கிறோம். அது மாத்திரம் இங்கே என்ன சொல்கிறாரு, அவர் நமக்கு மேய்ப்பராக இருந்து அற்புதமாக நடத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாருங்க, கண்மணியை போல் நம்மளை பாதுகாக்கிறார். அவரே என்ன சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவர் வழியாக இருக்கும்போது, அவர் ஜீவனாக இருக்கும்போது நம்ம எதை குறித்தோம் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, யோபு அவ்வளோ வேதனையிலையும் துக்கத்திலையும் துன்பத்திலையும் அவர் என்ன கேட்குறாரு, நான் ஆண்டவரை எங்கே சந்திக்கலாம், நான் என்ன பண்ணுவேன், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சரிங்களா, நீங்கள் அவர் உங்களோட தான் இருக்கிறார். நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களோட தான் இருக்கிறார். உங்கள் ஜீவனோட ஜீவனாக இருக்கிறார். உங்களை உயிரோட உயிராக இருக்கிறார். உங்கள் ரத்தத்தோட கலந்துருக்கிறார். சரிங்களா? அவர் கொடுத்த ரத்தம், அவர் கொடுத்த சுவாசம், அவர் கொடுத்த வாழ்க்கை. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. நம்ம நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் இருதயத்தில் அவரை வச்சு தியானிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
ஆதாமும் ஏவாளும் கூட பாவம் செய்ததுனால என்ன பண்ணுறாங்க, போய் ஒளிந்து கொள்கிறாங்க இல்லைங்களா. அந்த பாவத்தினால வந்த காரியம் பாருங்கள், ஒளிந்து கொள்வது. அப்போது ஆண்டவர் ஒளிந்து கொள்ள மாட்டார் சரிங்களா. அவர் எப்போவுமே நம்ம முன்னாடி தான் இருக்கிறார். நம்ம தான் போய் பாவத்தை செய்துட்டு என்ன பண்ணுறோம், ஒளிந்து கொள்கிறோம் சரிங்களா. அவர் பாவம் இல்லாதவர், நமக்காக பலியானார். நம்மளுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, பலியாய் ஜீவ ரத்தத்தை சிலுவையில் சரிங்களா, சிலுவையில் என்ன பண்ணார், நமக்காக கொடுத்தார், பாடுபட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாதாக. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்மளுடைய எல்லா பாடுகளும் எல்லா கஷ்டங்களும் சரிங்களா எல்லாமே மாறும். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள், எல்லாம் மாறும். மாறாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுதும் சொல்லுங்கள், அவனால் எல்லாம் கூடும், அவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எப்பொழுதுமே அவரை ஸ்தோத்திரிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை போற்றக்கூடியவர், அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு நாளும் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி பாடி வேதத்தை தியானித்து அவரை என்ன பண்ணுங்க, போற்றுங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க சரிங்களா. ஜெபிக்கலாம். மகா இறக்கம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு சோத்திருக்கிறப்பா. இந்த நாளைக்குரிய வசனத்தை தந்தீங்கப்பா. கர்த்தரை எங்கே சந்திக்கலான்னு சொல்லி ஆண்டவரே யோபு பக்தன் கேட்டது போல், ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேதனையிலையும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் இப்படி தவித்து நிற்கிறோம்ப்பா. ஆனாலும் நீங்கள் எங்களோட தான் இருக்கிறீங்கன்னு இன்றைக்கி பேசுனதுக்காக கூட ஆகும் நன்றி சுவாமி. எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வேலையிலையும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காகவும் கிருபிக்காகவும் கொடாகுடி நன்றி நன்றி நன்றி. அற்புதம் செய்கிறவரே, அதிசயம் செய்கிறவரே, எங்களோடு இருந்து இம்மட்டும் காத்தீரே, கொடாகுடி நன்றி. எங்கள் கையின் பேசத்தை ஆசீர்வதித்து எங்களை முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எம்மால கூடாத காரியம் ஒன்றில்லை சுவாமி. இம்மை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு முகங்களும் வைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா வேதனையிலையும் சோதனையிலையும் ஆண்டவரே, எல்லா இக்கட்டான சூழ்நிலையும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்குற எல்லாருக்கும் நீங்கள் ஆறுதலின் தேவனா அந்த ஆறுதலை கட்டளையிடுங்கப்பா. அவர்களோட தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக கூட ஜெபிக்கிறப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே பிள்ளை ஆண்டவரே படிப்பு காரியத்துக்காக கூட ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரோட தேவைகளை நீ சந்திங்கப்பா. அப்படியே செய்கிற அன்பிற்கு ஆசோத்திரப்பா. இந்த நாளாக கூட ஆசீர்வதித்து போக்கில் வரத்துலேயே பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.